ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இந்த மெடிசன் இல்லாமல் நான் எப்போவுமே ட்ராவல் பண்ணுறதே கிடையாது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி மெடிசின் தான். 2 விதமான மெடிசின் எப்போவுமே நான் எடுத்துகிட்டு போவேன். ஒன்று வந்து டேப்லெட் ஃபார்ம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது இன்ஜெக்ஷன். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த மெடிசின் வாங்க முடியாது. ஒன்லி சிவியர் அலர்ஜி நடக்கும் பொழுது இந்த இன்ஜெக்ஷனை நம்ம கொடுக்கணும். அதனால் அலர்ஜி மெடிசின் எப்போவுமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்டைஜஷனுக்காக உள்ளது. பேராசிட்டமல் இல்லாமல் ஒரு குழந்தை ஒரு ட்ரிப்பில் தவிச்சதை நான் கண்ணால் பார்த்தேன். அதனால் எப்போவுமே ஒரு பேராசிட்டமல் கையில் வச்சுக்கோங்க. காது வலியால் அந்த குழந்தை துடிச்சு போயிடுச்சு. நல்ல வேலை என்கிட்ட பேராசிட்டமல் இருந்ததுனால நாங்கள் ஷேர் பண்ணி கொடுக்க முடிஞ்சிச்சு. பீரியடுக்கு டேட்டு இல்லைன்னா கூட நான் வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா ஒரு பேடுக்காக ஒவ்வொரு கடையாக நம்ம ஏறி இறங்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பிளாஸ்டர், சின்ன நெயில் கட்டர், ஆன்டிசெப்டிக் வைப்ஸ், மஸ்கிட்டோ ரெப்பலண்ட், சன்ஸ்க்ரீம் கண்டிப்பாக வச்சுருப்பேன். ஏன் ஃபஸ்ட் எய்ட் கிட் இம்பார்ட்டண்ட்னா, யூகேயில் நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலும் எல்லா விதமான மெடிசினும் கிடைக்கும். ஆனால் பல கண்ட்ரீஸில் அது யூரோப்பியன் கண்ட்ரியாகவே இருந்தால் கூட ஃபார்மசி அப்படி இல்லைன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் மெடிசின் வாங்க முடியல. அதனால் நம்மளே ப்ரிப்பேராக போகிறது எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு. சரிங்க, நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.